சத்திய வசனம், இது தேவனின் வசனம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இன்றைய நிகழ்ச்சியில் சத்திய வசனம் செய்தியாளர் சகோதரர் சர்க்குணம் சாமுவேல்ராஜ் அவர்கள் தேவ செய்தி அளிக்கிறார்கள். அதற்கு முன்பதாக ஒரு இனிய பாடலை கேட்போம். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை மூன்றில் அன்பே பிரதானம், இது இயேசுதானம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்திலிருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் என்ன மனநிலையோடு செய்தால் அது சரியானது என்பதை கற்றுக்கொண்டோம். அதை தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிப்பவர்களை பார்த்து அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய 2 தன்மைகளை சுட்டி காட்டுகிறார். இந்த நாளுக்கான வேத வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். செய்தியினுடைய தலைப்பு பதில் பெறும் ஜெபம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து
உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். இந்த நாளிலும் ஒரு தனி ஜெபத்தை செய்கிற மனிதனை குறித்து ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டு பேசுகிறார். நாம் எல்லாருமே பல்வேறு நிலைகளிலே ஜெபிக்கிறோம். அதில் தலையாய ஜெபமாக வருவது தனி ஜெபம். அதன் பிறகு 2-3 பேராக ஒரு கூட்டமாக சேர்ந்து ஜெபிப்பது, மிக பெரிய அளவிலே ஆலயங்களிலும் மற்ற ஐக்கியங்களிலும் சேர்ந்து நாம் ஜெபிப்பது, இப்படி ஜெபிப்பதை குறித்து இப்படிப்பட்ட நிலைகளை நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஒரு உபவாச ஜெபத்தையும் சொல்லுகிறார். அதுவும் ஒரு பகுதியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு பொதுவான ஜெபத்தை சொல்லித்தரப்போகிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து சில வசனங்களிலே அந்த பொதுவான ஜெபம் வருகிறது. ஆனால் அதற்கு முன்பதாக ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையையும் தனி ஜெபத்தை செய்யும்படி ஊக்குவிப்பதற்காக அவர்களை தனி ஜெபம் செய்கிறவர்களாக பார்க்கிறார். அதை செய்ய சொல்லுகிறார், சரியாக செய்ய சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு நல்ல சிறப்பான ஒரு பண்பு உண்டு. என்ன தெரியுமா? எதையும் சரியாக செய்கிறவர் மாத்திரமல்ல, தவறாக செய்துவிடக்கூடாது என்பதில் அக்கறை உள்ளவர். இந்த நாட்களிலே நாம் நிறைய பேர் நம்ம தனி ஜெபம் செய்கிறோம். தனி ஜெபம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு பிரிக்க முடியாத ஒரு முக்கியமான பகுதி. தனி ஜெபம் செய்ய அழைக்கப்படுகிறோம் நாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகாலையில் எழுந்து முதல்ல தனியாக ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே வாசிக்கிறோம். சீஷர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். பிறகு அவர்களும் கற்றுக்கொண்டார்கள். பிறகு அவர்களிடமிருந்து மற்றவர்களும் கற்றுக்கொண்டார்கள். இன்று நாமும் கற்றுக்கொண்டு நாம் எல்லாரும் தனி ஜெபம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு பொதுவான ஜெபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதற்கு முன்பதாக தனி ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் தனி ஜெபம் செய்கிற மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும், அவனுடைய தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவருடைய கற்றுக் கொடுக்கும் அந்த முறையிலே ஆச்சரியமானது, மனிதர்கள் வெளியே பார்க்கிற காரியத்தை மட்டும் பார்த்து அதை திருத்தம் செய்வார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்முடைய உள்ளான நாம் மறைத்து வைத்திருக்கிற நோக்கத்தையும் கூட அவர் வெளியே கொண்டு வந்து விடுவார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிறப்பு. நீங்கள் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் செய்கிற அற்புதங்களில், ஆண்டவர் மற்றவர்களை குணமாக்கும் நேரங்களில், அநேக நேரங்களிலே அப்படி குணமாக்கும் போது ஆண்டவரை பார்த்து இவங்க மனசில் நினைப்பாங்க, இந்த அதிகாரத்தை இவருக்கு கொடுத்தது யார், இவர் எப்படி இதை செய்கிறாருன்னு மனசுக்குள்ளே தான் நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்னா வெளிப்படையாக சொல்லுவார், இந்த பாருங்கள், நீங்கள் மனசில் இப்படி நினைக்கிறீங்க, வெளியில் சும்மா உட்காந்துருக்குறீங்க, வெளியில் அதை காமிச்சிக்கிடாமல் உட்காந்துருக்குறீங்க. ஆனால் உங்களுடைய மன ஓட்டம், உங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இவர் எப்படி அற்புதம் செய்ய முடியும், இவருக்கு இந்த அற்புதத்தை செய்ய கொடுத்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம், இப்படியே நீங்கள் யோசிக்கிறீர்கள், இப்படி யோசிக்காதீர்கள், தேவனுக்கு ஏற்றபடி சிந்தியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுப்பார். அதே ஆண்டவர் தான் இங்கே ஆண்டவர் ஜெபத்தை குறித்து தனி மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பது 5வது வசனத்திலே ஆரம்பமாகி விடுகிறது. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு அப்படிப்பட்ட அனுபவங்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இப்படி ஆண்டவர் சொல்லுகிறாரே அவர்களை பற்றி, ஜபாலயங்களில் ஜபிப்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ளலாம். இது என்ன வீதிகளின் சந்திகளில் நின்று ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரே, இது எதை அவர் குறிப்பிடுகிறார் என்று சொல்லி நாம் ஒருவேளை ஆச்சரியத்தோடு பார்க்கலாம். யூதர்களுடைய வழக்கப்படி காலை நேரத்திலே ஒரு 9 மணிக்கும் மத்தியான நேரத்தில் ஒரு 3 மணிக்கும் அவர்கள் எப்போதுமே அந்த ஜெபத்தை அவர்கள் ஏறெடுப்பது வழக்கம். அவர்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அவர்களுடைய வழக்கமாக அதை கொண்டிருந்தார்கள். அப்படி பார்க்கும்போது சிலர் தங்களுடைய வேலையாக வீதிகளில் நிற்பார்கள், சந்தைகளில் நிற்பார்கள், அல்லது தொழில் செய்யும் இடத்தில் இருப்பார்கள்,
அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க எதையும் பார்க்க மாட்டாங்க. அந்த டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த டைமில் கடன்னு தங்களுடைய ஜெபத்தை செய்ய ஆரம்பிப்பார்கள். ஆண்டவர் இதை சுட்டி காட்டி அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? இப்படி செய்வது நல்லதல்ல. எப்போதுமே ஒரு தனி ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். முதல் குறிப்பாக அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நாம் வாசிக்க கேட்ட 6வது வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது. முதல் குறிப்பாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது, நாம் தனி ஜெபத்தை என்ன நோக்கத்துடன் செய்கிறோம், அதை நோக்கத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அந்த 6வது வசனத்தை நாம் வாசிக்கணும். இப்படி ஜெபித்தால் நல்லது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாரு. அதைத்தான் அவர் சரியான ஜெபமாக அங்கீகரிக்கிறார். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. முந்தின வசனத்தில் சந்திகளிலும் வீதிகளிலும் நின்று ஜெபம் பண்ணுறத அவர் குறையாக சொல்லுகிறார். நீ அதை அப்படி எல்லாரும் பார்க்குற இடத்துல செய்யணும்னு அவசியம் இல்லை. நீ உன்னுடைய தனி ஜெபத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய அறை வீட்டுக்குள் போய் அறை கதவை பூட்டி உனக்கும் தேவனுக்கும் தெரிகிற வண்ணமாக நீ கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணுறது தான் சரியான மெத்தடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி தருகிறார். ஏனென்றால் ஒரு விதிவிலக்கு மட்டும்தான் உண்டு. ஆலயங்களில் நாம் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது கூட நம்ம எல்லாரும் கண்ணை மூடி தான் ஜெபம் பண்ணுவோம். ஜெப கூட்டங்களில் நாம் ஜெபம் பண்ணும்போது கூட சேர்ந்து ஜெபிப்போம். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கும். நாம் ஒருவரை ஒருவர் பார்ப்பது அங்கே தடை செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட பழக்கம் நமக்கு இருந்தால் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கிற நேரத்திலே கண்களை மூடி ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஜெப நேரம் என்பது ஆண்டவர் இங்கே சொல்லி தருவது தேவன் நம்மை பார்க்கும் நேரம். நாம் அநேக நேரங்களில் அப்படி எடுத்துக்கொள்ள மாட்டோம். நான் ஜெபம் பண்ணுறேன் ஜெபத்தை மேன்மைப்படுத்துவோம். ஆனால் ஜெபம் என்பது ஆண்டவர் ஜெபிக்கும் மனிதனை, அவனுடைய உள்ளத்தை, அவனுடைய உள்ளத்தின் நோக்கத்தை அனைத்தையும் ஸ்கேன் செஞ்சு பார்க்குற மாதிரி அவர் கிளியராக பார்க்குறார். அதனால் அந்த தனி ஜெபம் செய்கிற மனிதன் என்ன நோக்கத்திற்காக செய்கிறான் என்கிற கேள்வியை இந்த 2 வசனங்களிலும் அவரே எழுப்புகிறார். எந்த நோக்கத்திற்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை அவரே சொல்லி தருகிறார். ஆகையினாலே நாம் இந்த முதல் குறிப்பில் இந்த 2 வசனங்களில் என்ன பார்க்கிறோம்? நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்கக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் இங்கே நாம் பார்ப்பது முக்கியமான ஒரு காரியத்தை பார்ப்பது, எகெயின் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த முதல் 4 வசனத்தில் தர்மம் செய்தவர்களை பார்த்து சொன்னது போல மனிதர் காண வேண்டும் என்று செய்யாதீர்கள். மனிதர் காண வேண்டும் என்று நாம் செய்யவே கூடாது. அதனால தான் அந்த ஜெபத்துக்கு பேரே எப்படி ஆண்டவர் கொடுக்குறாருன்னு சொன்னால், அந்தரங்கத்தில் கதவை பூட்டி ஜெபிக்கிற ஜெபம் என்கிறார். நாம் அதைத்தான் நம்ம சுருக்கமாக தனி ஜெபம் என்று அழைக்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் அதற்கான இடத்தை வீட்டிலே ஒதுக்கி கொள்ளலாம். இருக்கிற கொஞ்சம் இடத்துல கூட நீங்கள் ஒதுக்கிக்கலாம். ஒரு தனிமையான அது இடமாக இருக்க வேண்டும். யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நேரமாக அது இருக்கக்கூடாது. அதுதான் அதுக்கு முக்கியம். ஏனென்றால் ஜெபிக்கிற மனிதனை ஆண்டவர் பார்க்கும் நேரம். ஜெபிக்கிற மனிதன் என்ன நோக்கத்திற்காக ஜெபிக்கிறான் என்பதையே ஆண்டவர் முதலில் பார்க்கிறார். அப்புறம்தான் அவன் ஜெபத்தை கேட்கிறார். நாம் தனி ஜெபத்தை பல நேரங்களிலே செய்கிறோம். அப்படி செய்ய முற்படும்போது தேவனை நேசித்து நான் என் தேவனை சந்திக்க புறப்படுகிறேன், என் தேவன் என்னை சந்திக்க காத்திருப்பார், நான் அந்த நேரத்தை ஜெப நேரமாக குறித்திருக்கிறேன், அந்த நேரத்தில் நானும் என்னுடைய ஆண்டவரும் என்ற ஒரு நிலையில் நான் ஜெபிப்பேன், ஆண்டவர் கேட்பார், ஆண்டவர் என்னோடு பேசுவார், நான் அவரோடு பேசுவேன். இந்த உணர்வோடு ஜெபிக்கிற ஜெபமே சரியான நோக்கம் உள்ள ஜெபம். இன்றைக்கு அநேக நேரங்களில் தனி ஜெபங்கள் கூட மனிதர்களுக்கு காண்படியான ஜெபமாக மாறிவிடுகிறது. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டி வேண்டாம் என்று சொல்லுகிறார். எல்லாரும் பார்க்கும்படியான ஜெபத்தை தனி ஜெபம் நீ சொல்லாத. தனி ஜெபம் நீ சொன்னேன்னா ஆண்டவரும் நீயும் தனித்து இருக்க வேண்டும். அங்கே ஒருவேளை குடும்ப உறுப்பினர்கள் அங்கங்கே அதே வீட்டுக்குள் இருக்கலாம். எல்லாரும் போயிடணும், நம்ம மட்டும்தான் அந்த வீட்டை அப்படி அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லலை. நாம் ஜெபிக்கிற இடத்துல யாரும் தொந்தரவு வராதபடிக்கு அந்த அறையை நாம் சாத்திட்டு மற்றவங்க நமக்கு இடைஞ்சல் பண்ணிடாதபடிக்கு கவனமாக, இந்த நேரம் எனக்கு முக்கியமான நேரம், தேவன்
என்னை பார்க்கிற நேரம். அதற்கு அவர் பயன்படுத்துகிற 2 வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வது நல்லது. இந்த கதவை பூட்டி தனியாக ஜெபிப்பதை மாத்திரம் ஆண்டவர் சொல்லலை. அப்படி ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா அப்படின்னு அவர் சொல்லுகிறார். பிதாவுடைய தன்மையை சொல்லுகிறார். He is God in secret place. அவர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம உணரலாம். பரலோகத்தில் இருக்கிறாரு உணரலாம். முகமுகமாய் நாம் இன்னும் பார்க்கவில்லை அவரை. அப்போ அவர் அந்தரங்கத்தில் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு தான் முக்கியம். அதனால தான் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு. உன் அந்தரங்கத்தில் நீ கதவை மூடி இருக்கிறதையும், வேற யாரும் வராதபடி தனியாக நீ ஜெபிக்க வந்திருக்கிறதையும், உன்னுடைய ஜெபத்தின் நோக்கம் என்ன? தனியாக ஆண்டவரோடு நேரம் செலவிட வேண்டும், நான் அவரோடு பேச வேண்டும், அவர் என்னோடு பேச வேண்டும் என்கிற உணர்வோடு நீ வந்திருக்கிறாயா? அல்லது என்னுடைய தனி ஜெபம் நான் செய்ய போகிறேன், அது என்னுடைய கடமை, இந்த நாளில் அந்த ஜெபத்தை நான் முடிச்சிடணும், அதை முடிச்சுட்டு நான் மற்ற வேலையிலலாம் பார்க்க போகணும், அப்படிலாம் நம்ம செய்கிறோம். அது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஜெபிக்கும் நேரத்தில் என்ன இருக்கணும்னு சொன்னால், இப்படிப்பட்ட கடமை உணர்வை விட அன்பின் உணர்வு தான் மேலோங்கி இருக்கணும். நான் இந்த ஜெபத்தை செஞ்சு முடிச்சிட்டேன்னு வேகமாக எந்திரிச்சு போகிற அந்த உணர்வு இல்லாதபடிக்கு, நான் என் தேவனை நேசித்து அவர் என்னை பார்க்கிறார், நான் அவரை சந்திப்பதற்காக ஜெபம் என்கிற அந்த ஒரு சூழ்நிலையான ஒரு இடத்துல நான் வந்திருக்கிறேன். இந்த உணர்வு நமக்கு வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு என்ன செய்வாராம்? எப்படி பதில் அளிப்பாராம்? வெளியரங்கமாய் பதில் அளிப்பாராம். என்னுடைய 2வது பகுதி, 2வது குறிப்பாக, ஆண்டவர் ஜெபத்திற்கு பலன் தருகிற தேவன். அநேக நேரங்களிலே தனி ஜெபத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா இல்லையா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேக நேரங்களிலே வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற குடும்ப ஜெபமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறவங்க இருக்கிறாங்க. ஆலயங்களில் போய் அங்கே முழங்கால் படியிட்டு சபை மக்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபமே போதுமானது என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இங்கே நமக்கு வலியுறுத்தி சொல்வது, ஒரு மனிதன் தனியாக ஜெபிக்க வேண்டும். அவன் தனியாக ஜெபிக்கும் போது தான் அது பலனளிக்கும் ஜெபமாக அது மாறுகிறது. தேவன் பார்க்கிற ஜெபமாக அது மாறுகிறது. தேவன் பதில் தரும் ஜெபமாக மாறுகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் காணும்படியாக நாம் ஜெபிக்க முற்படுவோமானால் நிச்சயமாக அந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பது சந்தேகம்தான். 3வது குறிப்பாக, நாம் எங்கே ஜெபிக்கிறோம், யாரிடம் ஜெபிக்கிறோம்? இயேசு காண்பித்த மாதிரி அவர் பிதாவை நோக்கி அவர் ஜெபித்தார். தனியாக ஒரு இடத்திற்கு போய் ஜெபித்தார். அநேக நேரங்களிலே ஆண்டவர் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே நாம் என்ன ஜெபிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சவராக வந்திருக்கிறாரு. இதே மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நாம் யாரிடம் ஜெபிக்க போகிறோம் தெரியுமா? நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே நம் தேவைகளை அறிந்திருக்கிற ஒரு தேவனிடத்தில் ஜெபிக்க போகிறோம். அநேக நேரத்தில் நம்ம பொதுவாக கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண போகிறோம் அப்படி தான் நினச்சிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ ஜெபிப்பதற்கு வார்த்தையை உபயோகப்படுத்துவதற்கு முன்பதாகவே நீ இந்த தேவைக்காகத்தான் ஜெபிக்க வந்திருக்கிற, நீ ஜெபிக்க போகிற அப்படிங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் வலியுறுத்தி தனி ஜெபம் பண்ணுகிறவர்களுக்காக சொல்லுகிறார்? இன்னும் நல்லா சொல்லப்போனால், அவர் 9வது வசனத்தில் தான் ஒரு பொதுவான ஜெபத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை. அதுக்கும் இதுக்கும் இடையில இந்த வசனத்தை வைக்கிறாரு. ஒரு தனி ஜெபத்தை பற்றி டீச் பண்ணிட்டு அதை முடிக்கிறாரு. அடுத்து எதை சொல்ல போகிறாரு? எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை கற்றுத்தரப்போகிறார். இந்த இடத்துல தான் அவர் என்ன சொல்லுகிறார்? இணைப்பு வார்த்தையாக என்ன சொல்கிறாரு? நீ தனி ஜெபமாக நீ செய்ய வந்திருந்தாலும் சரி, குழுவாக சேர்ந்து நீ ஜெபிக்க வந்திருந்தாலும் சரி, நீ ஜெபிக்க போகிறதுக்கு முன்னமே, அதுதான் முக்கியமான வார்த்தை, ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னமே அவர் நான் என்ன ஜெபிக்க போகிறேன்னு தெரிஞ்சிருக்கிறாரு. ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்போ
நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கிற தேவனுக்கு நான் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த ஜெபத்தை அவர் கேட்பார் அப்படிங்கிற விசுவாசம் எனக்குள்ளாக வரணுங்கிறதுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன்னை ரகசியமாக பார்த்து கொண்டிருக்கிறார், அந்தரங்கத்தில் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நீயும் அந்தரங்கத்தில் ஜெபித்து விடு. அதேபோல் நீ ஜெபிப்பதற்கு முன்பதாகவே உன் தேவையை அறிந்திருக்கிறார், அவரிடம் நீ ஜெபித்து விடு. அவர் என்ன செய்வார்? உனக்கு பதிலளிப்பார். தேவையை தெரிஞ்ச தேவன் பதிலளிக்க மாட்டாரா? அநேக நேரங்களிலே அது நமக்கு ஒரு சாதாரண வார்த்தையாக தோன்றும். ஆனால் உண்மையிலே என்ன வார்த்தை தெரியுமா? அது நமக்குள்ளாக ஒரு புதிய விசுவாசத்தை தரும் வார்த்தை. என்ன விசுவாசம்? என் தேவையை தெரிஞ்சிருக்கிறவர்கிட்ட போய் நான் சொன்னேன்னா அவர் அதை கொடுப்பாரா மாட்டாரா? கண்டிப்பாக தேவைன்னா ஆண்டவர் கண்டிப்பாக கொடுத்துருவார். தேவையற்றதை நம்ம கேட்டோன்னு சொன்னால் ஆண்டவர் யோசித்தான் கொடுப்பாரு. அநேகர் அப்படி யோசிக்கிறோம், நாம் கேட்டதையெல்லாம் கொடுத்து விடுவார் என்று சொல்லி. ஆண்டவர் எனக்கு எது தேவையோ அதை அவர் உணர்ந்திருக்காரு, அதை அவர் அறிஞ்சிருக்காரு. அதே தேவையை நானும் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அதை கொடுத்துருவார். அநேகர் நாம் இந்த பாயிண்டில் தான் மிஸ் ஆயிடுவோம். என்ன செஞ்சுருவோம் தெரியுமா? அவர் அறிந்திருக்கிற என்னுடைய தேவையை நான் அறியாது ஜெபிப்பது, எனக்கு தேவையில்லாததெல்லாம் கேட்டு ஜெபம் பண்ணுறது, எனக்கு அவசியம் இல்லாததெல்லாம் கேட்டு ஜெபம் பண்ணுறது. அதனால தான் 1 யோவான் 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் எழுதுவார், யோவான் நீ எதையாகிலும் அவருடைய சித்தப்படி கேட்டேன்னு சொன்னால் அவர் செவி கொடுக்கிறார் என்பது நிச்சயம் என்று சொல்லி அவர் எழுதுவார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனங்களே, நம்முடைய தனி ஜெபம் எப்படி இருக்கிறது? அதை நாம் கொஞ்சம் மனதில் யோசித்து, அது தவறாக சில காரியங்களை நாம் செய்வோமானால், அதிலே நாம் தவறு செய்வோமானால் அதை நாம் திருத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடைசியாக ஒரு குறிப்பு, எப்படி ஜெபிக்க கூடாது. அதில் அவர் முக்கியமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனத்தில், அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். ரொம்ப கடினமான ஒரு பதத்தை அவர் பயன்படுத்துகிறாரு. அஞ்ஞானிகள்ங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறாரு, வீண் வார்த்தை அப்படின்னு பயன்படுத்துகிறார், அலப்பாதீங்கன்னு பயன்படுத்துகிறார். மூன்றுமே ஒரு எச்சரிப்பின் வார்த்தைகள். என்னுடைய ஜெப வார்த்தைகள் தவறி தப்பாக இருக்குமானால் என்னை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அஞ்ஞானி என்று சொல்லுகிறார். அப்போ ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு என்ன தேவைன்னா, இது ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, இது சரியான ஒரு தேவைதானா, நான் என்னென்ன வார்த்தைகளை அலங்காரமாக போட்டு கேட்டால் கொடுத்துருவாரு. அநேக நேரங்களில் சின்ன பிள்ளைங்க அப்பாட்ட வரும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப அலங்காரமான வார்த்தையெல்லாம் கேட்பாங்க. கடைசியில் முடிக்கும்போது டேடி எனக்கு இதை வாங்கி கொடுத்துருங்கன்னு கேட்பாங்க. அநேக நேரங்களிலே நாம் அப்படி புகழ் வார்த்தைகளை சொல்லிவிட்டால், அல்லது ஆண்டவர் என்ன வார்த்தையெல்லாம் எதிர்பார்க்கலையோ அந்த வார்த்தையெல்லாம் வீண் வார்த்தையெல்லாம் சொல்லிட்டா, நீண்ட ஜெபம் பண்ணிட்டா, ரொம்ப நேரம் பண்ணிட்டா ஆண்டவர் கொடுத்துருவாருன்னு நம்புகிறோம். ஆனால் ஆண்டவர் அதையும் என்ன செய்கிறார்? சுட்டி காட்டுகிறார். ஜெபத்தில் வீண் வார்த்தை இருக்கக்கூடாது. கடைசி ஒரு வார்த்தை தான், அலப்பாதீங்கிறாரு. சும்மா வாயில் சொல்லிக்கிட்டே இருந்து அதை வீண் உணராமல் சொல்கிறது தான் அலப்புறது. நம்ம சொல்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் அலப்புறது. அநேக நேரங்களிலே இந்த 3 வார்த்தைகளையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள தவறி விடுகிறோம். அதனால தான் வேதம் நம்ம என்ன சொல்லுகிறது? தவறாக ஜெபிப்பவர்களையும் வீண் வார்த்தைகளை கொண்டு ஜெபிப்பவர்களையும் அலப்புகிறவர்களையும் பார்த்து என்ன சொல்லுகிறது? பிரசங்கி 5வது அதிகாரம் 2வது வசனத்தில், தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. இங்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்க ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யாரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன்? என்னுடைய பெருமைக்காக ஜெபிக்கிறேனா? ஜெப நேரத்தை வேகமாக முடித்துவிட வேண்டும் என்று கடமை உணர்வோடு ஜெபிக்கிறேனா? அல்லது அன்பின் உணர்வோடு, என் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபித்தார், அவரை போல நானும் ஜெபிப்பேன். என் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலைகளில் எல்லாம் ஜெபித்தார்,
கெத்செமனே தோட்டத்தில் ஆனாலும் சரி, சீசர்களை தெரிந்தெடுக்கும் போதானாலும் சரி, முக்கியமான காலகட்டங்களில் எல்லாம் அவர் ஜெபித்து தான் எல்லாவற்றையும் செய்தார். நானும் என்னுடைய ஜெபத்தை அவரை போலவே செய்வேன் என்று சொல்லி இயேசுவை மையமாக வைத்து அவரை போல் நான் ஜெபிப்பேன். அந்த தனி ஜெபத்தில் மனிதர் காண வேண்டும் என்கிற பெருமைக்குரிய காரியத்தை செய்ய மாட்டேன். வீண் வார்த்தைகளை போட்டு அலப்ப மாட்டேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க மாட்டேன். இந்த காரியத்தை நாம் பின்பற்றுவோமானால் உண்மையிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ஜெபத்தை குறித்து நீர் கற்றுக் கொடுத்ததை வேதத்திலே நாங்கள் வாசித்து கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இந்த தனி ஜெபத்தை குறித்த காரியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த நீர் உதவி செய்யும். இந்த கடமைக்காக ஜெபித்து அதை முடித்துவிட்டு எழுந்து வேகமாய் போகிற ஒரு பழக்கம் எங்களுக்கு இருக்குமானால் இன்று நாங்கள் தீர்மானிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தனி ஜெபத்தை இனிமேல் நிதானமாய் செய்வோம், சரியானபடி செய்வோம், தேவன் பார்க்கிறார் என்கிறபடி செய்வோம். எந்த விதமான வீண் வார்த்தைகளையும் கொண்டு அலப்ப மாட்டோம். இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இப்படி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்து அவர்களுடைய தனி ஜெபத்தில் அவர்கள் சிறந்து விளங்க நீர் உதவி செய்யும். துதி கன மகிமையாவுக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே, ஆமென். சத்திய வசனம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் தாங்கள் பெற்ற ஆசீர்வாத அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எமது முகவரி சத்திய வசனம், 21 வெங்கட்ராமன் தெரு, கமலா 2வது சாலை, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 0425323216. கைபேசி எண் 9442532316. எமது இமெயில் முகவரி info@satyavasanam.in.